தொடர்ந்து இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஈரான் தாக்குதல் குறித்து பேசுவதற்காக நம்முடைய நிர்வாக ஆசிரியர் கார்த்திக் செல்வன் இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் தொடரலாம். ஈரானுடைய தலைவர் கமேனி உயிரிழந்திருக்கிறதா அறிவிப்பு கொடுத்திருக்கிறதா மிகப்பெரிய செய்தி. இதை இன்னும் ஈரான் தரப்பிலிருந்து உறுதி செய்யல. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ரெண்டு பேருமே இதை உறுதி பண்றாங்க. இன்னும் சில இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு உச்சபட்ச தலைவருடைய மரணம் அப்படிங்கிறது தான் இவங்க மிகப்பெரிய ஒரு விஷயமாக ட்ரம்ப் குறிப்பிடுறாரு. ட்ரம்போட அறிக்கை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ அறிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் ஜஸ்டிஸ் ஃபார் தி பீப்புள் ஆஃப் ஈரான் அப்படிங்கிற ஒரு கருத்தை அழுத்தமா சொல்றாரு. ஈரானுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்கன்ஸ் அதே போல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருக்குமான ஜஸ்டிஸ் என்பதாக இதை டேர்ம் பண்றாரு. ஆனா அமெரிக்காவிலேயே கமலா ஹாரிஸ் உள்ளிட்டவர்கள்லாம் இதுக்கு இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு அது ஒரு பக்கம் இருக்கிறது. ட்ரம்புடைய இந்த அறிவிப்புல இந்த தாக்குதல் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய ட்விட்டர் பதிவுல. அதை வெள்ளை மாளிகையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த இதுதான் this will be the single greatest chance for the Iranian people to take back their country அப்படிங்கிற ஒரு கருத்தையை அவர் முன்வைக்கிறார். ஈரான் மக்களுக்கு இதுதான் ஒரே வாய்ப்பு, நீங்க ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு குறிப்பிட்டாரு. தொடர்ச்சியா நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதல்களுக்கான அடிப்படை காரணமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிப்படை காரணமா வைக்கிறதுங்கிறது வெறுமனே அங்க ஒரு ஈரானுக்கான அவங்க அந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு பிறகே தாக்குதலை தொடங்குறாங்க. அங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய அடிப்படையான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு இடமாக அங்க நடக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை ஒரு புரட்சியாக மாற்றி அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தாக்குதலை அமெரிக்கா தொடங்கி இருக்கிறது. இந்த செய்தி கமேனியினுடைய இறப்பு அப்படிங்கிறது இரண்டு பேரும் உறுதி செய்யறாங்க. இன்னும் ஈரான் நேரடியாக உறுதி செய்யவில்லை என்றாலும் கூட எல்லா சர்வதேச ஊடகங்கள் அத்தனையுமே உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ட்ரம்போட இந்த செய்தி அப்படிங்கிறது முக்கியமா நம்ம பார்க்கிறோம். நேற்றைக்கு தாக்குதல் நடத்திய பிறகாக ஈரான் எதிர் தாக்குதல் நடத்தியது. ஈரானை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு அமெரிக்க பேஸ் எங்கெல்லாம் இருக்குதோ மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய 4 நாடுகள் மீதுமே அவங்களுடைய அந்த தாக்குதல் நடந்தது. அதுல குறிப்பா துபாய், அதே போல தோஹா, பஹ்ரைன், குவைத் இந்த 4 இடங்களிலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த தாக்குதலை நடத்தினாங்க. அதுல குறிப்பா துபாயினுடைய ஏர்போர்ட்ல வரைக்குமே அதுல சில பாதிப்புகள் இருப்பதா தெரியுது. சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டது. அதே போல அபுதாபியிலும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதல்ல கமேனி உயிரிழந்ததாக அமெரிக்கா அறிவித்திருக்கிற அதே நேரத்துல 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், அங்கிருக்கக்கூடிய அந்த புரட்சிகர ராணுவ படையினுடைய முக்கியமான அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்திகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். ரொம்ப குறிப்பா அங்க நடந்த ஒரு பள்ளியின் மீதான தாக்குதல்ல 80க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஈரான்ல. இது இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல் நடந்த அந்த இடத்தை பார்க்கிறோம். இதுல ரொம்ப குறிப்பா கமேனியை பொறுத்த வரைக்கும் ஏன் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ரொம்ப ஒரு ஈரான் நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் அயதுல்லா கமேனியினுடைய ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளை கடுமையா எதிர்த்துட்டு இருக்கிறாரு. அமெரிக்கா எதிர்ப்பதற்கான ஒரு காரணமும் கூட அதுதான். என்னன்னா, ஒரு ஆன்மீக தலைவரா மட்டும் கமேனி அங்க இல்ல, ஈரானுடைய ஆன்மீக தலைவர் மட்டும் இல்ல, அந்த நாட்டுடைய அரசியல் மற்றும் ராணுவ அதிகாரத்துல ஒரு உச்ச புள்ளியாகவும் இருக்கிறாரு. 1939 பிறந்த கமேனிக்கு கிட்டத்தட்ட 85 வயது. இப்ப 79 இருந்து நடந்த ஒரு 1979 ஒரு இஸ்லாமிய புரட்சி நடக்குது அங்க ஈரான்ல. அதுல முக்கியமான பங்கு வகித்த ஒருத்தர் தான் இந்த கமேனி. புரட்சிக்கு பிறகு ஈரானுடைய அதிபராக பதவி வகிக்கிறார் இவரு. அதுக்கு பிறகு 1989 உச்ச தலைவராக ருஹல்லா குமேனியினுடைய மறைவு, பிறந்த ருஹல்லா குமேனின்னு இருக்காரு. அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்புக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுல இருந்தே ஈரானுடைய முக்கியமான எல்லா முடிவுகளிலும் இவர் தான் நேரடியாக ஈடுபடக்கூடியதாக, இவருடைய முடிவு தான் இருக்கக்கூடியதா இருக்கும். ஈரானுடைய அரசியலமைப்பின் படியே கூட உச்ச தலைவர் அப்படிங்கிறது அதிபரை விட அதிக அதிகாரம் கொண்ட ஒரு பொறுப்பு. ராணுவம், நீதித்துறை, ஊடகங்கள் அப்படின்னு, அது மட்டும் இல்லாம வெளியுறவு கொள்கைகள், இது எல்லாத்துலயுமே இந்த உச்சபட்ச தலைவருடைய முடிவு அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கும்.
இவருடைய முடிவு தான் இறுதியா இருக்கும். அந்த அடிப்படையில் தான் கமேனியுடைய ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே இஸ்ரேலுக்கு எதிராகவே இருந்திருக்கிறது. குறிப்பா ஈரானுடைய மிகவும் பலம் வாய்ந்த புரட்சிகர காவல் படை இதை வந்து நேரடியான கட்டுப்பாட்டுல இவர் வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த காவல் படைக்கும் அவர் தான் தலைமை. இந்த காவல் படை தான் இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான போரை நடத்தி கொண்டிருக்கிறது. பல தசாப்தங்களா ஈரானை ஒரு மதச்சார்பற்ற நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளும் குறிப்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இஸ்லாமிய கொள்கைகளின் அடிப்படையில நாட்டை வழிநடத்திட்டு இருக்கிறாரு கமேனி. அமெரிக்கா இஸ்ரேல் இவரை வந்து தீர்க்கமா எதிர்ப்பதற்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் மற்றும் பாதுகாப்பு காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இஸ்ரேலை வந்து ஒரு நாடாகவே அங்கீகரிக்கிறது இல்ல. கமேனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இஸ்ரேல ஒரு நாடாகவே அங்கீகரிக்கிறது இல்ல. அது உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒன்று, அந்த போர் இதெல்லாம். இதுல அவர் வந்து இஸ்ரேல ஒரு புற்றுநோய் கட்டி அப்படின்னு தான் விமர்சிச்சுட்டு இருப்பாரு. இஸ்ரேலுக்கு எதிரான போராடக்கூடிய ஹமாஸ் அதே போல ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் ஈரான் வந்து ஒரு ஆயுதங்களை வழங்குறாங்க, அவங்களுக்கான நிதியை கொடுக்குறாங்க அப்படிங்கறதா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கும். இது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு நேரடியான அச்சுறுத்தலா இருக்குது அப்படின்னு இஸ்ரேலும் தொடர்ச்சியா கமேனிக்கு எதிராக பரப்புரைகளை மேற்கொள்வாங்க. அதனாலேயே இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. ஈரானுடைய அணுசக்தி திட்டம், கமேனியினுடைய தலைமையிலான ஈரான் அணு ஆயுத, அது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த அணுசக்தி திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூலையாகவும் கமேனியுடைய தலைமையிலான ஈரான் தான் இதுக்கு முக்கியமா இருக்கு. அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப தீவிரமா ஈடுபடுகிறார். அது உலகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறது அமெரிக்க அதிபருடைய குற்றச்சாட்டு. இது மத்திய கிழக்குல அமெரிக்காவுடைய செல்வாக்கை சிதைக்கும் அப்படின்னு வாஷிங்டன் எப்பவுமே நினைக்கும். அதாவது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அங்க ஒரு செல்வாக்கு, நம்முடைய செல்வாக்கை குறைக்கக்கூடிய இடமாக இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. பிராந்திய ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல சிரியா, லெபனான், ஏமான், அதே போல ஈராக், இந்த நாடுகள்ல ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் மூலமா அமெரிக்காவுடைய நலன்களுக்கு எதிராக கமேனி செயல்படுறார் அப்படிங்கறதெல்லாம் அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டாக இருக்கும். ரொம்ப வலுவான ஒரு தலைமையாக இருக்கக்கூடியவர், ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனி. இதனாலதான் இந்த ஈரான்ல வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். இந்த தாக்குதல்ல இப்ப இறந்திருக்கிறார் அப்படின்னு அமெரிக்க அதிபர் நேரடியா போடுறாரு. அமெரிக்க அதிபருடைய ட்விட்டர் பதிவை பத்தி விரிவா நம்ம செய்தியாளர் சுசித்ரா கொடுத்திருப்பாங்க. அமெரிக்க அதிபருடைய இந்த செய்தியில ரொம்ப குறிப்பா அவர் சொல்றது, இன்னும் இந்த குண்டு தாக்குதல் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிறாரு. இந்த தாக்குதல் தொடரும், இது தேவைப்படக்கூடிய அளவுக்கு தொடரும், கடைசி வரைக்கும் தேவைன்னா இன்னும் நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற அந்த கருத்தெல்லாம் சொல்றாரு. இதுக்கிடையில துபாயில ஏற்பட்டிருக்கக்கூடிய இதனுடைய விளைவுகள் உலகம் முழுக்க பல்வேறு விளைவுகளை ஏற்படக்கூடியதாகவும் கூட இருக்குது. இதனுடைய பொருளாதார தாக்கம், அதே போல இந்த இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறது வந்து பல நாடுகளிலும் எதிரொலிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஐக்கிய நாடுகள் சபை உடனடியா இன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அதே போல ஐரோப்பிய யூனியனும் இது குறித்து பேசுவதற்கான அடுத்த கட்ட ஆயத்தங்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் தான் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய இந்த 4 நாடுகள்ல அமெரிக்க நிலைகளின் மீது ஈரான் வந்து எதிர்த்தாக்குதல் நடக்குது. அதே போல இஸ்ரேல் மீதும் அவங்க எதிர்த்தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல வந்து அவங்க நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் நமக்கு தெரியுது. இன்னும் சொல்ல போனா கத்தார், குவைத், அதே போல பஹ்ரைன், துபாய், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நேரடியாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த தாக்குதலை பார்த்திருக்கிறாங்க. தாக்குதலுக்கு வரும்போதெல்லாம் உடனடியாக அங்க வந்து ஒரு இப்போ அலாம் எல்லாம் கொடுக்குறாங்க, எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. நம்மை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நடக்கக்கூடிய இந்த மோதல்கள் அப்படிங்கிறது கவலை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா இங்கிருந்து நிறைய இந்தியர்கள், தமிழர்கள் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, நம்முடைய பணியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுடைய பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களுக்காகவும் நம்முடைய மத்திய அரசு அதே போல மாநில அரசு 2 அரசுகளுமே போதுமான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க, உதவி எண்கள் கொடுத்திருக்கிறாங்க. அங்கே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது பாதுகாப்புக்காக திரும்ப வேண்டியவர்கள் அப்படிங்கிறதுக்கும் அதற்கான முன்னெச்சரிக்கைகள்லாம் கொடுக்கப்படக்கூடியதையும் பார்க்கிறோம். இந்த தாக்குதல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றிலிருந்து தொடர்ச்சியா கொடுக்கிறோம். ஆபரேஷன் ரோர் ஆஃப் தி லைன் அப்படிங்கிற பேர்ல தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்குச்சு. அதே போல ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேர்ல அமெரிக்காவும்
ஈரான் மீது குண்டு மழையை பொழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் தொடங்கி இப்போ நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டம், இந்த காலகட்டத்துல இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் அதுக்காக அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடையக்கூடிய சூழல் இருந்துதான் இந்த தாக்குதல் உடனடியாக நடைபெறுது. இது பத்தி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிருப்தி தெரிவிக்கிறாரு, பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு உடனடியா இந்த தாக்குதல் தொடரக்கூடியதை பார்க்கிறோம். ஈரான் அரசியல் மற்றும் ராணுவத்துடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனியினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறத, கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத இப்ப ட்ரம்ப் உறுதிப்படுத்துவதன் மூலமாக அங்கே என்ன விதமான மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. ஈரான் இன்னும் உறுதிப்படுத்தல. ஈரானுடைய ஏன்னா அங்க ஒரு பெரிய சிக்கல் என்ன, ஈரான்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உடனடியாக வெளியே வரக்கூடிய சூழல் இல்லை. அங்க இணைய சேவைகள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த இதை பார்க்கிறோம். இந்த தாக்குதலை தொடங்கியதை பத்தி இஸ்ரேல் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இது ஒரு ப்ரீஎம்டிவ் அட்டாக் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டது, நாங்க எங்களுடைய உளவுத்துறை மூலமாக இதை கண்டறிந்து நாங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு இஸ்ரேல் கிளைம் பண்றாங்க. இந்த முக்கியமா ஈரானுடைய அந்த தாக்குதல், ஈரான் மீது தாக்குதல் தொடங்கிய அந்த நேரத்துல முக்கியமான நகரங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. குறிப்பா இஸ்ஃபகான், கோம், கராஜ், கெர்மான்ஷா இந்த மாதிரியான நகரங்கள்ல ஏவுகணை உற்பத்தி தளங்களை குறிவச்சு நாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சர்வதேச ஊடகங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சேட்டலைட் பிக்சர்ஸ் மூலமாகவும் காட்சிகள் மூலமாகவும் தெரியறது என்னன்னா, கமேனி தங்கியிருந்த அவருடைய இடத்திற்கு மிக அருகில ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதும் அதுல அந்த கட்டடங்கள் இடிந்து அதனோட டிப்ரீஸ் இருக்கக்கூடிய காட்சிகளும் வந்திருக்கக்கூடியதெல்லாம் உறுதிப்படுத்துறாங்க. ஆனால் இன்னும் ஈரான் தரப்புல இருந்து அது சொல்லப்படல அப்படிங்கறதையும் நம்ம இங்க கவனிக்க வேண்டியிருக்குது. நம்ம இன்னும் முக்கியமான இது குறித்த இந்த தாக்குதல், இந்த கமேனி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்த கட்டமாக என்னெல்லாம் நடக்கும், ஈரானுடைய எதிர்வினைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பற்றி முக்கியமா இந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய கருத்தையும் கேட்கலாம். லாவண்யா, நன்றி திரு கார்த்திகை செல்வன். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடர்ந்ததிலிருந்து தற்போது பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளையும் இந்த போரானது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளான பஹ்ரைன், அதேபோல அபுதாபி உள்ளிட்ட விமான நிலையங்களும் பதற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. துபாய் விமான நிலையத்திலும் இந்த பதற்றமான சூழல் நீடித்து வருகிறது. கமேனி உயிரிழந்து விட்டதாக ட்ரம்ப் தரப்பிலிருந்தும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது. தி லயன்ஸ் ரோட் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் ஈரானும் பதில் தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது. டெல் அவீவ் நகரத்தில் பல்வேறு இடங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் 80 பள்ளி மாணவிகள் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கமேனி உயிரிழந்துவிட்டதாக ட்ரம்ப் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகாத நிலையில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் சில ஆதரவு தெரிவித்து எக்ஸ் தள பதிவுகள் வெளியாகி இருக்கின்றன.